1/4 கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கணுங்க. இது வந்து மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டோம். இப்போ இதில் சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டு லெமன் ஒன்று பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். கலக்கி ஒரு 1/2 hour வச்சிடலாங்க. இதை வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து செட்டிநாடு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து மிளகு, 2 பட்டை, 2 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், தனியா வந்து ஒரு ஸ்பூன். இதை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. மெயினே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கங்க. இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஆயில் காஞ்ச பிறகு வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். மஞ்சள்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நல்லா மஞ்சள்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கம்மி கறிக்காது. வந்து சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லெமனு உப்பு போட்டு சிக்கன் வச்சுருந்தோம். இதில் வந்து தண்ணி விட்டுருக்கோம். இந்த தண்ணியை வந்து இழுத்துட்டு நம்ம சிக்கன் வரைக்கும் போட்டுக்கலாம். வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா கலரி விட்டாச்சுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. தண்ணி விடும். அதுலேயே கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகும். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலா வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாங்க. தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிக்கலாங்க. இதில் இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க, அது ஊற்றிக்கலாம். வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, சாதத்துக்கு கூட நல்லாயிருக்குங்க. இது வந்து தோசைக்கு வந்து நான் சிக்கன் எடுத்து கொஞ்சமாக குழம்பு வச்சுருக்கேங்க. தோசையை பக்கத்தில் ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ வந்து ரசம் வச்சாச்சு, சாதம், இதெல்லாம் செஞ்சுட்டா முடிஞ்சிச்சுங்க வேலை இன்றைக்கி. இன்றைக்கி பாருங்கள், செட்டிநாடு சிக்கன் பெப்பர் கிரேவி செஞ்சுருக்கேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் தேங்க்யூ, பாய்.